உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கருக்கு பதிலாக கடவுளே கடவுளே சொன்னால் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி நாடு முழுவதும் இது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா இந்த சம்பவம். கிறிஸ்துமஸ் பெருவிழா மகிழ்ச்சியாக கோலாகலமாக இன்றைக்கு உலகமெங்கும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒரு வசனத்தை பதிவு செய்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் பதிவு செய்திருக்கிறார். அந்த வசனம் இன்றைக்கு அமித்ஷா சொன்ன அம்பேத்கருக்கு பதிலாக கடவுளே கடவுளே என்று சொன்னால் சொத்த போயிடலாம் அப்படின்னு சொன்ன கருத்துக்கு பதிலளிப்பது போல அந்த வசனம் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அமித்ஷா என்ன சொல்றாரு, இது அம்பேத்கர் என்ற பெயரை சொல்லுவதை விட கடவுளே கடவுளே என்று சொன்னாலாவது அவர் மோட்ச சொர்க்கத்தை அடையலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது இயேசு பதில் சொல்வதை போல கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தை அடைவது இல்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்லுவேன். புத்தி இல்லாத அவர்களது மணல் வீடு அழிந்து போகும் என்றும் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இது போன்ற அமித்ஷா மாதிரி மனித பிறவிகள் உயர்ந்த உன்னத தலைவர்களை குறித்து அவர்களுக்கு பதிலாக கடவுள் கடவுள் பேர் சொன்னாலே சொர்க்கம் கிடைக்கின்ற சொல்லுவாங்க. அது தவறு. அவர்கள் சொல்லுவது ஏற்கப்பட முடியாது. அவர் சொல்லுவது போல அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது என்பதை அன்றே சொல்லி வைத்திருக்கிற அந்த நிகழ்வை நினைக்கிற போது, அந்த வசனத்தை நினைக்கிற போது எனது கவனத்தை மிகவும் ஈர்த்தது என்று நம்ம நேயர்களுக்கு நான் பதிவு சொல்லுகிறேன். ஆக இன்றைக்கு அமித்ஷாவினுடைய உருட்டல் மிரட்டல் அது பாராளுமன்றத்தில் அங்கே எதிரொலிக்கிறதுக்கு அடுத்து நாடு பூராவும் கொந்தளித்திருக்கிறது. அதற்கு காரணகாரிகள் சொல்லுவதை போல, சமாதானம் சொல்லுவதை போல மீண்டும் இல்லை நான் பேசிய பேச்சை முன்ன பின்னே வெட்டி எடுத்து குறிப்பிட்ட ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் எடுத்து என் மீது பழி சுமத்துகிறார்கள். நாங்கள் அம்பேத்கருக்கு எதிராளிகள் அல்ல என்கிற கருத்தை சொல்லுகிறார். அவரும் பிஜேபி இருக்கிற முன்னணி தலைவர்களும் பிஜேபி இருக்கிற பேச்சாளர்களும் இன்றைக்கு நாடு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொள்வார்கள். அம்பேத்கரை பற்றி எவ்வளவு இழிவாக தரக்குறைவாக அந்த சொல்லுகிற பாடி தொனி பாராளுமன்றத்தில் அந்த அமித்ஷா வைத்தார் என்கிற அந்த நிலையை மக்கள் நேரில் பார்த்து இணையதளம் மூலம் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்னதான் சமாதானம் செய்தாலும் கூட அவர்களுடைய இந்துத்துவ பாசிச மத வெறி அவர்களை வழிநடத்தி செல்லுகிறது. அதுக்கு எதிராக இந்துத்துவாவுக்கு எதிராக எதிராக கொள்கை கொண்ட அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசனத்தை அளிப்பதற்கு என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிற இவர்கள் நாடகம் நடிக்கிறார்கள். மக்கள் பார்க்கிறார்கள். எதிர்வரும் தேர்தல்களில் அதற்கு விடையளிப்பார்கள், தீர்ப்பு சொல்லுவார்கள் மக்கள்.